வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பால் கூட்டு இதுவும் சாதத்துக்கும் சைடிஷாக நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை பிரட்டி விட்டுடலாம். அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். துவரம்பருப்பு 50 கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும். பருப்பு நல்லா வெந்திருக்கிறதால மசிக்க வேணுங்கிறது இல்லை. பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டு கலந்து விட்டுடலாம். தேங்காயை சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் அதே சமயம் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி தோசைக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி ரொம்ப சுலபமாக சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் பூரி சப்பாத்திக்கும் பொருத்தமான இந்த உருளைக்கிழங்கு பால் கூட்டை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 350 கிராம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 மூடி துருவின தேங்காயில் கெட்டியான முதல் பால் 1/2 கப்பு, 2வது பால் 1 கப்பு, 3வது பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3வது பால் எடுத்து வானலியில் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீள வாக்கில் நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது ஆப்ஷனல் தான். 6-7 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெங்காயம் பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த 2வது பாலையும் ஊற்றிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். தேங்காய் பாலோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு, இதை ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் திக்கான முதல் பாலை ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலையை கிள்ளி போட்டு கலந்து விட்டுடலாம்.
முதல் பால் சேர்த்து கலந்து விட்ட பிறகு குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி பச்சடியையும் உருளைக்கிழங்கு பால் கூட்டையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.